தண்ணீர்ல ஞானஸ்நானம் பெறுவதற்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இருதயத்தில் இருக்கக்கூடாது. இயேசுவின் முழு இருதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அவர் ஆண்டவர் என நான் விசுவாசிக்கிறேன். உடனே தண்ணீர்ல இறங்கி ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். ஒரு தண்ணீர்ல இறங்கி ஞானஸ்நானம் பெற்றது ஏதோ அப்ப இன்னைக்கு டைம் இருக்கு, அப்ப இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கலாமா? இல்ல, அதுக்கே இவ்வளவு ஆயத்தங்கள் இருக்கிறது. இயேசு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே இவர்களை எல்லாம் பரிசுத்த, ஏன்னா அவர் தானங்க பரிசுத்தாவினால ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று யோவான் சொன்னான். ஆமென், அவர் தானங்க கொடுக்கிறவர். அப்படி இருக்கும்போது நீங்கள் சில நாளைக்குள்ளே என்று சொல்லிட்டு போறார். அதன் அர்த்தம் என்ன? இன்னும் கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் ஆகு. ஆண்டவர் ஒருத்தங்களை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறார்னா அவங்க மேல வைக்கக்கூடிய அனாயிண்டிங்கிறது ஒரு ஹெவியான அனாயிண்டிங். ஆமென். ஆண்டவர் ஒருத்தங்களை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாங்கன்னா அவங்க மேல வைக்கிற அபிஷேகம் நமக்கு தெரியாது. அது அப்போஸ்தல அபிஷேகமா இருக்கலாம், அது தீர்க்க தரிசன அபிஷேகமா இருக்கலாம், அது ராஜ்யங்களை கீழடக்கிற அபிஷேகமா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக மிக அவசியம், இது மிக மிக அவசியம். கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த நாட்களில் எல்லாம் கூட்டம் கூட்டமாய் வந்து ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தது மிகுந்த சந்தோஷம். அந்த ஞான ஸ்நான ஆராதனைக்கு முன்னாடி ஆயத்த கூடுகை வைத்து வசனங்களுக்கு ஒப்பு கொடுக்க வைத்து ஜெபிக்க வைத்து எவ்வளவு பிரிப்பரேஷன். அதே போல இன்னும் சொல்ல வேண்டுமானால் அதிலும் அதிகமாக ஜலத்தினால, பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் அவர் கொடுப்பார்.